Welcome to Sana Time. வெந்தயத்தின் நன்மைகள். முதலில் வெந்தயம் மனமூட்டி என்று நினைத்து உணவுகளில் சேர்த்தனர். பிறகு இதில் நிறைய நார் பொருட்கள் இருப்பதால் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் இருக்காது என்றும் நம்பினர். சீன மருத்துவத்தில் வெந்தயம் ஆண்மை பெருக்கியாக பயன்படுத்தினார்கள். வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் இருக்கு. எளிதில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் இருப்பதால் இரத்தத்தில் கொழுப்பு படிவது தடுக்கிறது. ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்தால் வெந்தயம் மாதிரி ஒரு அற்புதமான பொருள் எதுவும் இல்லை எனலாம். அதில் நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் வெந்தயத்தில் இருக்கு. குறிப்பாக இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கவும் ஈரல் மேல் படிந்துள்ள கொழுப்பை கரைக்கவும் வெந்தயத்தை போல் நல்ல மருந்து எதுவும் இல்லை எனலாம். வெந்தயத்தில் உள்ள கரையும் நார்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் வலிமை உள்ளது என்று பல நாடுகள் ஆய்வுகளை நடத்தி ஆராய்ந்து சொல்லியிருக்கின்றனர். வெந்தயத்தை நாம் தினமும் எடுத்துக்கணும். வெந்தயத்தை பற்றி முக்கியமாக சொல்கிறது என்னென்ன, பலரும் வெந்தயத்தை ஊற வைத்து அந்த தண்ணீரை காலையிலும் மாலையிலும் ஒரு டம்ளர் சாப்பிடுவதாக சொல்கின்றனர். சில பேர் வெந்தயத்தை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடுவதாக சொல்கிறாங்க. வெந்தயத்தை ஊற வைத்து சாப்பிடுவதாலோ அல்லது ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடுவதாலோ கரையும் நார் சத்துக்களின் சக்தி குறைந்து விடுகிறது. வெந்தயத்தின் பயன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அப்படியே சுவைத்து சாப்பிடணும். இல்லைன்னா வறுத்து பொடி செய்து காலையிலும் மாலையிலும் என்று சாப்பிடலாம். இப்படி சாப்பிடுவதால் முழு பயன் கிடைக்கும். ஊற வைத்து சாப்பிடுவதால் உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்குமே தவிர முழுமையான பயன் சர்க்கரை நோயாளிகளுக்கும் கொழுப்பு நோயாளிகளுக்கும் கிடைக்காது.